ஒரு காலத்துல வெளி மாநிலமொன்றிலிருந்து வந்த ஒருத்தர் மடச்சீமை ஜில்மால் பஜாரில் சில்லறைக்கடையொன்றை தொடங்கினாராம். இனி மடச்சீமையின் எல்லா மாநிலத்திலிருந்தும் ஆட்கள் புதிய கடைக்கு வந்தது மட்டும் அல்லாமல் கடனுக்கு எடுக்கவும் பழகிக் கொண்டார்களாம். கடனெடுத்தவர்களில் சிலர் குறித்த நேரத்துல திருப்பிக் கொடுத்தாலும் பலர் கடைக்கு வருவதையும் நிறுத்தி கொண்டார்களாம். ஆக கடன் தரவேண்டியவர்களை எங்கு கண்டாலும் உரத்த குரலில் சலாம் சொல்வதை தொடங்கிக் கொண்டாராம் கடை முதலாளி. கடை முதலாளி சலாம் சொன்னால் நிச்சயமாக அவருக்கு கடன் வைத்தவர்களுக்குத்தான் சலாம் சொல்லுவார் என்பது மடச்சீமையில் அனைவரும் அறிந்த சங்கதி என்று ஆகிவிட்டதாம். காலப்போக்கில் கடனாளிகள் எல்லோரும் கடை முதலாளியின் தலை வெளிச்சத்தை கண்டதும் ஓடி ஒழிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்களாம். இப்படித்தானாம் மார்க்கத்தில் எல்லாம் போலவே எல்லோருக்கும் பொது என்னும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது மட்டுமல்ல, குரான் ஹதீஸ் என்பனவும் இயக்கங்கள் என்னும் பெயரில் அவரவரின் தனிப்பட்ட உலகாதாய நோக்கங்களுக்கு உள்ளாகி விட்டதாம். எந்தளவுக்கு என்றால் செத்த மையத்தை கொண்டும் அதை ஓதி இதை ஓதி வருமானம் ஈட்டும் அளவுக்கு. நல்ல நேரம், எங்கட ஊர்ல இப்படியெல்லாம் இல்லை. கதையை வாசித்த நான் கிந்தூட்டை பர்ஜுமா டீச்சர். எழுதித் தந்தவர் அஹமட் சரீப். ஒலிப்பதிவு செய்தவர் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர். தயாரிப்பு கிந்தூட்டை கிரியேஷன்ஸ். எப்படியோ இந்த மடச்சீமை கதை சில பேர்க்கு விளங்கும், சில பேர்க்கு விளங்க சுணங்கும், இன்னும் சில பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது. மறுபடியும் சந்திப்போம் இன்னும் ஒரு மடச்சீமை கதையுடன். இன்ஷா அல்லாஹ்.